Exercise 3.5 la fifth sum. If a polynomial p of x is equal to x square minus 5x minus 14 is divided by another polynomial q of x, we get x minus 7 by x plus 2. Find q of x. ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான், ரொம்ப பெரிய டஃப்பான சம்லாம் கிடையாது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிவன் என்ன அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ கிவன் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14. ஓகே, இப்போ பி ஆஃப் எக்ஸ் அப்படின்ற பாலினாமியல் வந்து டிவைடட் பை அனதர் பாலினாமியல் q ஆஃப் எக்ஸு. ஸோ பி ஆஃப் எக்ஸை q ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பி ஆஃப் எக்ஸை q ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாலினாமியல் கிடைக்குது. இதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், q ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு q ஆஃப் எக்ஸ் தானே வேணும். ஃபைண்ட் q ஆஃப் எக்ஸ், q ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு வேணும். இப்போ இது வந்து என்ன பண்ணலாம்னா q ஆஃப் எக்ஸ் வர மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுலேருந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். p ஆஃப் எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு q ஆஃப் எக்ஸை ரைட் சைட் சென்ட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், p of x is equal to x minus 7 by x plus 2 into q of x அப்படின்னு கிடைக்குமா? இதில் நமக்கு q of x தான் வேணும். அப்போ இது நமக்கு தேவை இல்லையா? அப்போ இது வந்து செட் கொண்டு வந்துடலாமா? அப்போ என்ன ஆகும், p of x into x plus 2 டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளை ஆயிரும். மல்டிப்ளையில் இருக்கக்கூடிய இந்த x minus 7 வந்து டிவைட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு q of x அப்படின்னு கிடைச்சிடும். இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணும் பொழுது q of x is equal to p of x into x plus 2 by x minus 7. அண்டர்ஸ்டாண்டா? கிடச்சிருச்சு பாருங்கள், பாலினாமியல் ஈஸியாக கிடச்சிருச்சு. இப்போ p of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14. இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் வந்து மைனஸ் 14, சம் வந்து மைனஸ் 5. எப்படி வரும், 2 7s are 14, சம் மைனஸு, ப்ராடக்ட் வந்து மைனஸ். அப்போ டிஃப்ரெண்ட் சைன் வரணும். சம் மைனஸுங்கனால பிக் நம்பருக்கு மைனஸ், ஸ்மால் நம்பருக்கு ப்ளஸ். அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா p + 2 இன்ட்டு p - 7 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். p ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக p + 2 இன்ட்டு p - 7. ஓகேங்களா? இது p ஆஃப் எக்ஸு இன்ட்டு x + 2 by x - 7 இருக்கா, அதையும் ரைட் பண்ணிக்கோங்க. x + 2 by x - 7. சரி, பின்னு போட்டேன், இது வந்து க்யூன்னு எக்ஸ்ன்னு மாற்றிக்குவோம். சரிங்களா? x + 2 இன்ட்டு x - 7, இதுலேயும் x + 2 இன்ட்டு x - 7. ஓகே, இப்போது x - 7 x - 7 கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x + 2 இன்ட்டு x + 2. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x + 2 ஹோல் ஸ்கொயரா. இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a + b ஹோல் ஸ்கொயர் என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2abக்கு 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2, 2 2s are 4, 4xன்னு கிடைக்கும். ப்ளஸ் b ஸ்கொயருக்கு 4. ஸோ இதுதான் நமக்கு தேவையான q ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற பாலினாமியல். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. அவ்வளோதாங்க. ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? தட்ஸ் ஆல்.